Hello friends, welcome to Fantasy Good Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரீமியர் லீக்ல நடக்க இருக்கிற 24வது மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செயின்ட் லூசியா கிங்ஸ் அண்ட் பார்படோஸ் ராயல்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் அதே வேணும் கயானால தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 3 மேட்ச் வந்து இந்த வெளியில வந்து நடந்திருக்கு. இது 4வது மேட்ச் சேம் அதே வெளியில வந்து நடக்க இருக்கு. இங்கே இந்த கயானா பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப 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 டாமினேட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல கூட ஸ்பின்னர்ஸுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் இந்த வெனுல ரொம்பவே அவங்களே கைப்பற்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். இந்த வெனுல ஸ்டார்டிங் ரேஞ்சில் இந்த ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுறவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் பால்ல அவுட் ஸ்விங் நல்லா போடுறவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கா இருக்கு. அது போக போக ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல விக்கெட்டை எடுக்கல அப்படின்னா இந்த ஸ்கோர் 140 பிளஸ் 2 வரையும் அடிக்கிறதுக்கான வேண்டியது இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துட்டாங்கன்னா 120 பிளஸ் 2 சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் செகண்டா தான் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி 3 மேட்ச் வந்து பிளே பண்ணாங்க. 4ஆம் மேட்சிங் போது ஸ்டார்டிங் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸ் அதிகபட்ச விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்தா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து உங்களுக்கு தகுந்த ஆக்கல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல 2 டீமுக்கு பிளேயர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனுவை கடை வந்து பார்ப்போம். வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 45 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் பாஸ் பண்ணவங்க 19, பேட் செகண்டா பண்ணவங்க 25 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 149 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ஜமைக்க தலைவாஸ் 226 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் அதே சேம் ஜமைக்க தலைவாஸ் 79க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல பவர் பிளேல விக்கெட் இழக்காம இருந்தாங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி விக்கெட் பவர் பிளேல விழுந்துட்டாங்க அப்படின்னா லோவஸ்ட் ஸ்கோர் ஆனதுக்கு தான் இந்த விட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த ஹெட்வுட் வந்து பார்ப்போம். ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 23 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்படோஸ் ராயல்ஸ் 13, செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து 10 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் சேம் மெனுல இவங்க 2 பேர் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல பார்படோஸ் ராயல்ஸ் 97 ரன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க. லோவஸ்ட் ரன்லேயே வந்து விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதை செயின்ட் லூசியா கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் இழப்புலேயே வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுல வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஸ்டார்டிங்ல விக்கெட்டை இழந்துட்டாங்க பவர் பிளேல அப்படின்னா அப்புறம் டீம் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். ஓகே, பார்த்தா நீங்களும் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி எல்லாரும் பிளே பண்றது பாப் ஆப்ஷன் தான். ஸோ அதுலதான் பெஸ்டா இருக்கும் நினைச்சல பேர் பிளே பண்ணுவாங்க. காரணம் பிக் 1 பிளேயர் வின் மோர் மணி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் இந்த பாப் ஆப்ஷனுங்கிறது. நீங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணா போதும், நம்மளால அதிக மணி வந்து வின் பண்ணலாம். இதுல வந்து 11 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க ஒரு 100 பேரோட சேர்ந்து போட்டி பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்க ஆப்பரண்ட் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான். அந்த பிளேயரோட தான் நீங்க வந்து போட்டி போட போறீங்க. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பரண்ட் யாரை பிக் பண்ணிருக்காருங்கிறத மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஆப்பரண்ட் மிச்சல் மாஸ் தான் ஆப்பரண்ட் பிக் பண்ணிருக்காரு அப்படின்னு இருந்துச்சுன்னா மிச்சல் மாஸ் என்ன டபுள் ஆப்ஷன் இருக்கு, பந்து போடுறாரா இல்ல பேட்டிங் மட்டும் தான் பண்றாரா, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஓப்பனிங் என்ன செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஆப்பனண்டா மிச்சல் ஸ்டார் பந்தும் போடுவாரு பேட்டிங் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆப்ஷன் வயசுல காரணம் வச்சிருப்பாங்க, டபுள் ஆப்ஷன் இருப்பாங்க, சிங்கிள் ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ ஆப்பனண்ட் நம்ம யாரை பிக் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ஆக்கல டபுள் ஆப்ஷன் இருக்க யாரு
அவர் எந்த டவுன்ல வராரு, யார்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படிங்கறது நல்லா ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பிளே பண்ணலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். இதுல வந்து ஈஸியா வந்து வின் பண்ணலாம். பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் நம்ம ஈஸியா வந்து வின் பண்ணலாம். மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த பாப் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே பாப் ஆப்ஷனுக்கு நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வந்து டெலிகிராம்லயும் வந்து கொடுக்குறோம். மறக்காம அந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி அதே ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல எந்த ஒரு ஆப்லயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஆப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாக 10% வரைக்கும் கேஷ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிறது கிடையாது. அதுக்கு மாறாகவும் எக்ஸ்ட்ரா 10%. அதாவது நீங்க டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் அல்லது வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே 10% வரைக்கும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐஸ்ல இருக்கு. மறக்காம நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்ப பாரத ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். பேர்பரா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக் அண்ட் கார்னவால் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. குயின்டன் டீகாக் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. அடுத்ததா அல்லேன், அட்னாஸ், ரோமன் பவுல், டேவிட் மில்லர், ஜான்சன் ஹோல்டர், மகாராஜ், மகேஷ் தீக்ஷனா, நவீன் உல்லாக் லாஸ்ட் மேட்ச்ல இல்ல, இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஒபெக் மெக்காய். ஸோ இவங்க வந்து பேர்பரா ராயல்ஸோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த சைட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் சார்லஸ், கிளாப் டுப்ளிஸ் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. அகிம் மாகஸ், ரோஷன் சேஸ், டிம் சிஃபர்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஜான்ஸ், டேவிட் வைஸ், கரிபிரியர், அல்ஜாரி ஜோசப், நூர் அகமது, மைக்கேல் கோவி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சைட் லூசியா கிங்ஸோட பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இங்க பாரத 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இப்போ பேர்பரா ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டீகாக், கார்னவால், ஜான்சன் ஹோல்டர் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ குயின்டன் டீகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட்டை இழந்துட்டாரு. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் ரெக்கார்ட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நாக்கு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 25 வச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குயின்டன் டீகாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ குயின்டன் டீகாக் போத் இன்னிங்ஸுமே ஒரு எம்பர் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் ஸ்மால் லீக்னா கம்பல்சரி இவர் ஒரு ஆப்பா தான் வந்து இருப்பாரு. கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க வேணா இவர் ஒபேட் பண்ணி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க மஸ்ட் ட்ரை ஆன் ஆப்ஷன் தான் இவர் வந்து. ஓகே, இப்போ அடுத்ததான் கார்ன்வால். ஸோ கார்ன்வாலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுதுங்க. மினிமம் ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம இவரு இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது இவரு இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட்டுக்கும் போது ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ 20+ ஓவரால ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வச்சாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா மஸ்ட் ட்ரை, செகண்ட் ஹாப் பவுல் பண்றாருன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜான்சன் ஹோல்டர் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்ட் ஹாப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இவர் பேட்டிங் ஆர்டர்ல வந்து குயிக்கானா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ரோஷன் சேஸ், டிம் சிஃபர்ட், டேவிட் வைஸ். ரோஷன் சேஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன் ரோஷன் சேஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 3 விக்கெட் ஆப்ஷன் எடுத்திருந்தாரு. அடுத்த டிம் சிஃபர்ட். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டிம் சிஃபருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். பேட் செகண்டா இருந்தா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பேட் செகண்ட் பண்றதோட கம்பேர் பண்ணும்போது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த டேவிட் வைஸ். ஸோ டேவிட் வைஸ் செகண்டா பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷனா தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்.
செகண்டா பேட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறத இவரு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அது இல்லாம பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா இவரு இருந்து 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பார்த்தா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரும் உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அகிம் அகஸ்ட், ஆரோன் ஜோன்ஸ் இவங்க 2 பேரும் வந்து 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அகிம் அகஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் நல்ல குவாலிட்டியா வந்து பிளே பண்ணிடுவார். நாங்க எல்லா மேட்சிலும் சொல்றதுதான் ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே வந்து பிளே பண்ணிடுவாரு. பட் ஸ்பின்னர்கிட்ட ரொம்ப டாமினேட் ஆறாரு. இயர்லியா விக்கெட்டை வந்து இழந்தாரு. இந்த வேணு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்பின்னருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்துல அகிம் ஆகஸ்ட் வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரை தான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ இவர் பிக் பண்றது ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா வந்து ஆயிரும். ரிஸ்க் அட் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆரோன் ஜோன்ஸ் ஸோ சேம் இவர்கிட்ட பேட்டிங்ல இருந்த மட்டும் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். அப்படி இல்ல பட்சத்துல இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷனா தான் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அடுத்ததா அத்னாஸ் டேவிட் மில்லர். அகிம் ஆகஸ்டுக்கு என்ன சொல்லணும் அதே சேம் தான். அத்னாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லாவே வந்து பிளே பண்ணிடுவாரு. பட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் இயர்லியா விக்கெட் வந்து இழந்துருவாரு. ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, அந்த முதல் 2 ஓவர்ல விக்கெட் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங்கர் வராருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. அப்படி விக்கெட் இழக்கல பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேட்டிங் வராரு அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 15 பிளஸ் ரன் வரையும் தான் எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தான் இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். டேவிட் மில்லர் ஸோ செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றதோட செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி லெவல் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்லயே வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர்ல இயர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவருக்குள்ள விக்கெட் இழந்துட்டாங்க, டேவிட் மில்லர் பேட்டிங் வருவாரு அப்படின்னு சொல்லி டீம் பிட் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரணம் அந்த பவர் பிளேல ஒரு 7 ஓவர்ல ஒரு பேட்டிங் வந்துட்டாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ 30 ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். அடுத்த லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பேட்மிண்டன் ஹைல்ஸை பொறுத்த வரைக்கும் ரோவன் பவுல், நவீன் உலக், மகாராஜ் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. ரோமன் பவுல் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ செகண்டா பேட் பண்றதோட ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி லெவல் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எல்லா விக்கெட் இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச்ல இவர்றது நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். 30 ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 5. ஸோ பேட்டிங் இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் கேட்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஸோ பவர் பிளே வைக்கிறாரு, ஒரு கேட்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நவீன் உலக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நவீன் உலகத்துல இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பட்சத்துல நவீன் உலக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல நான் போத் ட்ரை பண்ணாதான் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2-3 விக்கெட்டுங்கிறத, செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. பர்டிகுலரா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு நம்ம 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுனால இவர் வந்து போத் இன்னிங்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிம் சிஃபர்ட், அல்ஜாரி ஜோசப், கரிபிரியர். டிம் சிஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை, செகண்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த அல்ஜாரி ஜோசப். ஸோ அல்ஜாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க. சரி, லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா அல்ஜாரி ஜோசப் மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கறத விட்டு கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அல்ஜாரி ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டாருன்னா மஸ்ட் ட்ரை. அடுத்தது கரிபிரியரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதோட செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்லும் இவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால கரிபிரியரை போத் இன்னிங்ஸ்லும் நான் வந்து இம்பார்ட்டன் கொடுத்து பார்ப்பேன். ஸோ நீங்க
செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட் கொடுக்கறதாலும் தாராளமா கொடுத்து ஓகே. அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா பேங்களூர் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக், ஜான்சன் ஹோல்டர், உபேக் மெக்காய், மகேஷ் தீக்ஷனா இவங்க 4 பேரும் மஸ்ட் ஒரு பிக்கா வந்து இருக்கிறாங்க. அதாவது ஹை பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க. குயின்டன் டிகாக் என்னை பொறுத்த வரைக்கும் போத் இனிஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் ஏற்கனவே விக்கெட் இழந்துட்டாரு அப்படின்ட்டு 5 பேர் வெயிட் பண்றாங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போத் இனிஷியல் ஒரு இம்பார்ட்டன்ட் விளையாட வந்து இருப்பாரு. சேம் ஜான்சன் ஹோல்டர் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம் செகண்டா பவுல் பண்றத கம்பேர் பண்ணும்போது. பட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து போத் இனிஷியல் நல்ல ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ போத் இனிஷியல் ட்ரீம் டீம்ல வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்கு. உபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ டெத் ஓவர் பவுல் பண்றாரு உபேக் மெக்காய் அண்ட் நவீன் உலக். இவங்க 2 பேர் தான் டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல உபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு மஸ்ட் ட்ரை. காரணம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவட்டு இருந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் செகண்டா பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. செகண்டா பவுல் பண்ணாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத இவட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்படியே ஆப்போசிட் மகேஷ் தீக்ஷனா செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்ணும்போது அப்படியே உபேக் மெக்காய்க்கு என்ன சொல்லணும் அதே ஆப்ஷன் தீக்ஷனாக்கு வந்துடும். உபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட். மகேஷ் தீக்ஷனா செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் ஆப்ஷனா வந்து எடுத்துருவாரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ சேம் உபேக் மெக்காய் சொன்ன ஆப்ஷன் தான் இங்கேயும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபேக் மெக்காய் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா தான் இம்பார்ட்டன்ட். தீக்ஷனா செகண்டா பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டா பவுல் பண்ணும்போது தீக்ஷனாக்கு 1 or 2 டீமுக்கு வைஸ்கெட் ஆப்ஷன் கூட நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜான்சன், சார்லஸ், ஃபேப் டுப்ளேஸ், ரோஸ்டன் சேஸ், நூர் அகமது இவங்க 4 பேரும் சரி லூஸ் அகேன்ஸ்டோட ஒரு 5% பீப்புள் வந்து இருக்காங்க. ரோஸ்டன் சேஸ் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழந்துட்டாரு. ஸோ ஒரு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் வேணும் ஸ்பின்னர் ரொம்ப டாமினேட். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ஒரு 50 இப்படி ஆப்ஷனை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே 2 பேர்ல இருந்து எனி 1 பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 பேரோட ட்ராக் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. பர்டிகுலரா ஜான்சன் சார்லஸ் விளையாண்ட எல்லா மேட்ச்லுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பேட்டிங்ல இருந்து பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருது. எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய கேட்சஸ் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து கிடைச்சிருது. சேம் ஃபேப் டுப்ளேஸ் விளையாண்ட எல்லா மேட்ச்லும் ஒரு 2 மேட்ச் மட்டும் ட்ரீம் டீம்ல வரணும். எல்லா மேட்ச்லயும் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. சேம் அதே ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவருக்கு வந்து இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ் 2 பேர்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். 2 பேர்ல எனி 1 பிளேயர்னா யாரை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ரோஸ்டன் சேஸ் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு ஃபேண்டசிலையும் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நூர் அகமத் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஓகே, பார்த்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நீங்க ட்ரை பண்றதா இருந்தால் தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்படியே ஆப்போனன்ட் போத் இன்னிங்ஸ் குயின்டன் டிகாக், டிம் சிஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றதா இருந்தா ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பாருங்க. ஓகே, பார்த்ததா கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷனுக்கு சேஃபான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் ஹோல்டர், குயின்டன் டிகாக், ரோஸ்டன் சேஸ் இந்த பர்டிகுலர் 3 பிளேயர் வந்து எனி 2 பிளேயர் கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க உபேக் மெக்காய், மகேஷ் தீக்ஷனா, நூர் அகமது, கரிபிரியர், நவீன் உலக், அல்ஜாரிக் ஜோசப் இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இதுல உபேக் மெக்காய், நவீன் உலக், அல்ஜாரிக் ஜோசப் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிறது தான் கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷனுக்கு சூட்டபிளா வந்து இருப்பாங்க. மகேஷ் தீக்ஷனா, நூர் அகமது, கரிபிரியர் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ்கெட் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.